Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ மூவ்மெண்ட்னா ஒரே பிளேஸ்ல இருந்து பண்ணுறது ஓகேவா. லோகோமோஷன்னா ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ் வரைக்கும் பண்ணுறது ஓகேவா. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், மூவ்மெண்ட்னா செல்லுக்கு இதுவாகும், லோகோமோஷன்னா மூவ்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம்க்கு இதுவாகும் ஓகேவா. ஸோ ஆல் லோகோமோஷன்ஸ் ஆர் மூவ்மெண்ட் பட் ஆல் மூவ்மெண்ட்ஸ் ஆர் நாட் லோகோமோஷன்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்டு. அமீபாய்டு அது வந்து சூடோபோடியா, மைக்ரோஃபிலமெண்ட்டு அண்டு புரோட்டோபிளாசம். அமீபா எப்படி இருக்குமா, நெக்ஸ்ட் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ சூடோபோடியா. ஸோ அமீபா வந்து ஒரு லோகோமோஷன்ஸு, ஏன்னா அது ஒரு ஆர்கானிசம். ஸோ லியூக்கோசைட்ஸ் மேக்ரோஃபேஜ் வந்து மூமெண்ட்டு ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நான். டபிள்யூபிசி வந்து ஒரு செல், அதனால் அது ஒரு மூமெண்ட்டு. அமீபாய்ட்னா அது லோகோமோஷன், ஏன்னா அது ஒரு ஆர்கானிசம் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பேரமேஷியமும் அது வந்து சீலியா, போத்து வந்து லோகோமோஷன் மூமெண்ட் இதாகும் ஓகே. ஹைட்ராவும் அந்த மாதிரி தான் போத்து. நெக்ஸ்ட்டு சீலியடி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹேராக இருக்குமா, அது வந்து டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து டெஸ்ட் பண்ணும்போது தும்பல் வந்து வெளியே வந்துடுவது அந்த மாதிரி. ஸோ இது வந்து காலம்னார் கியூபடல் எபித்தீலியம் ஓகே. ஸோ ட்ரக்கியா வந்து ரிமூவல் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிக்கல். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் பேசேஜ் ஆஃப் ஓவம். இது ரெண்டும் வந்து மூமெண்ட்டு, ஏன்னா ஒரே இதிலேருந்து நடக்குது அதனால் ஓகே. நெக்ஸ்ட் அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு செல்லு. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெர்மும் வந்து ஒரு செல் தான், மூமெண்ட் ஆகுது அது மூமெண்ட்டு. நெக்ஸ்ட் யூக்ளினா வந்து லோகோமோஷன், ஏன்னா அது ஒரு ஆர்கானிசம் சார். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளெஜில்லா, ஸ்விம்மிங் ஆஃப் ஸ்பெர்மு, செல்லு மூமெண்ட்டு. மூமெண்ட் ஆஃப் வாட்டர் கரண்ட் இன் கேனல் சிஸ்டம் ஆஃப் ஸ்பாஞ்சஸு ஓகே அதுவும். நெக்ஸ்ட் யூக்ளினா வந்து லோகோமோஷன், அது ஆர்கானிசம்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் மஸ்குலர்னா மூமெண்ட் ப்ளஸ் லோகோமோஷன்ஸு. மசில்ஸு மீசோடர்வல் இன் ஆர்ஜின்ஸு. 40 to 50% பாடி வெயிட் ஆஃப் த பாடி. ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா எக்ஸைட்டபிலிட்டி, கான்ட்ராக்டபிலிட்டி, எக்ஸ்டென்டபிலிட்டி, எலாஸ்டிசிட்டி. எக்ஸ்டென்சபிலிட்டினா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும், எலாஸ்டிசிட்டினா கோ பேக் டு ஒரிஜினல் ஸ்டேட். எல்லாருமே இது ரெண்டு ஒன்று நினச்சிக்கிறாங்க, அதனால தான் சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மசில்ஸு. ஸோ லோகோமோஷன், அப்பியரன்ஸ், ரெகுலேஷன் எக்ஸாம்பிள் ஸ்கெலட்டல், விசரல், கார்டியாக். ஸோ ஸ்கெலட்டல் வந்து ஸ்ட்ரெயிட்டடாக இருக்கும், வாலண்டரி மசில்ஸ் ஆஃப் லிம்ஸு. விசரல் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டட், ஸ்மூத்தாக இருக்கும் அதனால. ஸோ இன்வாலண்ட்ரி விசரல் ஆர்கன்ஸ், இன்னர் வால்ஸ். கார்டியாக் வந்து ஸ்ட்ரெயிட்டடாகவும் இருக்கும், இன்வாலண்ட்ரியாக இருக்கும், ஹார்ட் மசில்ஸ். கார்டியாக்லேயே ஹார்ட் மசில்ஸு ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கெலட்டல் மசில் தான் பார்க்கப்படும். ஸோ இதுதான் வந்து மசில்குள்ளே இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக இருக்குல்ல, அது வந்து மசில் பண்டில். இது ஒரு மேலே இருக்கிறது வந்து எபிமைசியம் கவரிங்காக இருக்கும். மசில் பண்டில் வந்து ஜாயின்டு பை ஃபேசியா ஓகேவா. இந்த உள்ளே இருக்கிற பண்டலுக்கு ஜூம் பண்ணால் இது வந்து எண்டோமைசியம், இது எபிமைசியம், இது வந்து எண்டோமைசியம் ஓகே. ஸோ அதில் வந்து மசில் செல் இருக்கும், அதனால மயோஃபைபர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கார்கோலெம்மா. நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கிறது ஸ்கார்கோ பிளாசம். நெக்ஸ்ட்டு வந்து டாட் இருக்கிறது வந்து நியூக்ளியஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ள, இந்த மாதிரி இந்த ஸ்கார்கோமியர். ஸோ இதில் வந்து ஆக்டின் இது. நெக்ஸ்ட்டு அது வந்து திக் ஃபிலமெண்ட்டு. மயோசின் வந்து திக் ஃபிலமெண்ட்டு, ஆக்டின் வந்து தின் ஃபிலமெண்ட்டு ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஸ்கெலட்டல் மசில் வந்து மெனி அந்த மாதிரி நிறையா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து மசில் பண்டல் வந்து ஹெல்ட் டுகெதர் பை ஃபேசியா. இது வந்து இம்பார்ட்டண்ட்டு, நீட்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நிறையா வந்துச்சுன்னா, மசில் ஃபைபர் வந்து நிறைய சேர்ந்துச்சுன்னா அது வந்து மசில் செல்லாகவும் மயோஃபைபர்னு சொல்லுவாங்க. இது நிறைய சேர்ந்துச்சுன்னா அது வந்து மயோஃபைப்ரல்ஸ்னு சொல்லுவாங்க, மயோஃபிலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது நிறைய சேர்ந்துச்சுன்னா சார்கோமியர். அதான் வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கான்ட்ராக்ஷன்ஸு ஓகே. நெக்ஸ்ட்டு கனெக்ஷன் பிட்வீன் டிஷ்யூ லேயர் கால்டு பெரிமைசியம் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து மசில் செல் பார்க்க போகிறோம் ஓகே. ஸோ ஸ்கார்கோலெம்மா வந்து பிளாஸ்மா மெம்பரேன், ஸ்கார்கோபிளாசம் வந்து சைட்டோபிளாசம், ஸ்கார்கோபிளாஸ்மா ரெட்டிகுலம் வந்து எண்டோபிளாஸ்மா ரெட்டிகுலம், ஸ்கார்கோசோம்ஸ் மைட்டோகாண்ட்ரியா, சின்சைட்டம் மல்டிநியூக்ளியர் கண்டிஷன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து மசில் ஃபைபர் டைப்ஸு ரெட்டு, ஒயிட்டு. மயோக்ளோபின் வந்து மோரு, இதில் வந்து ஒயிட் வந்து லெஸ்ஸில் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியும் மோரு, ஒயிட்டில் வந்து லெஸ்ஸில் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கார்கோபிளாஸ்மா ரெட்டிகுலம் வந்து இதில் லெஸ்ஸில் இருக்கும், இதில் மோர் இருக்கும் ஒயிட்டில். ரெஸ்பிரேஷன் வந்து இது ஏரோபிக், இது வந்து ஏரோபிக் வந்து மோஸ்ட்லி லாக்டிக் அக்குமுலேஷன் கிராம்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கார்கோமியர் வந்து ஏ பேண்டு ப்ளஸ் 1/2 ஐ பேண்டு 1/2 ஐ பேண்டு ஓகேவா. இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஆக்டின். இந்த மாதிரி பீட்ஸாக இருக்குல்ல, ஒரு பீட்ஸு வந்து கேக்டின் இது பண்ணுது. அதே வந்து 2ஆக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபேக்டின் ஓகேவா.
1 இருந்துச்சுன்னா கேக்டின், 2 இருந்துச்சுன்னா அது வந்து எஃப் ஆக்டின். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வயர் மாதிரி இருக்குல்ல அது வந்து ட்ரோப்போமயோசின். அதே வந்து மேலே வந்து 3 டாட்டா மாதிரி இருக்கும். அந்த டாட்டு வந்து ட்ரோப்போனின். ஓகேவா? ஓகே 3 அக்கு மாதிரி இருக்கும் அது வந்து ட்ரோப்போனின். அந்த வயர் மாதிரி இருக்குல்ல அது வந்து ட்ரோப்போமயோசின். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்குல்ல அது வந்து கிராஸாம். கீழே இருக்குது மீரோமயோசின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேலே 2 டாட் அட்டாச் ஆகிருக்கும், கீழே நடுவில் ஒரு டாட் அட்டாச் ஆகிருக்கும். மேலே இருக்கிறது வந்து ஆக்டிங் பைண்டிங் சைட், நடுவில் இருக்கிறது வந்து ஏடிபி பைண்டிங் சைட்டு. ஓகேவா? டெயில் இருக்குல்ல டெயில் வந்து எல்எம்எம். எல்எம்னா லைட்டு மீரோமயோசின். அந்த கிராஸாம் இருக்குல்ல அது வந்து ஹெவி மீரோமயோசின் ஹெச்எம்எம். ஓகேவா? ஓகே இது வந்து ஈஸி தான். நெக்ஸ்ட்டு வந்து எல்எம்எம் வந்து ஏடிபி பைண்டிங் சைட் சொல்லுவாங்க, ஹெச்எம்எம் வந்து கிராஸாம்னு சொல்லுவாங்க. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கெலட்டல் சிஸ்டம். ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலட்டல் சிஸ்டம், எக்ஸோஸ்கெலட்டல் சிஸ்டம், எண்டோஸ்கெலட்டல் சிஸ்டம். ஹைட்ரோஸ்டாட்டிக் வந்து ஹைட்ரா, எக்ஸோஸ்கெலட்டல் வந்து ஷெல்லு வந்து CaCO3 கால்சியம் கார்பனேட் இதாக இருக்கும். ஆர்த்ரோபோடா வந்து கைட்டின்னு, நெயில்ஸு, ஸ்கால்ஸு, ஹூப்ஸ் இதெல்லாம் வந்து கெரட்டனைஸ்டு. நெக்ஸ்ட்டு வந்து எண்டோஸ்கெலட்டல் வந்து போன்ஸும் கார்ட்லேஜும். நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷனு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மோட்டார் நியூரான், அதாவது இந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல அதை வந்து மோட்டார் என்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ரெசெப்டார்ஸை வந்து ட்ரிகர் பண்ணுது. ஓகேவா? இங்கே வரைக்கும் பாருங்கள். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மோட்டார் நியூரான் வந்து ரிலீஸ் அசிட்டல் கொலைன். ஸோ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜெனரேட் அட் எண்ட் ஆஃப் மோட்டார் எண்ட். நெக்ஸ்ட்டு வந்து கால்சியம் வந்து ரிலீஸ் ஃப்ரம் எஸ்ஆர்னா சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கால்சியம் 2+ வந்து பைண்டிங் வித் ட்ரோப்போனின். ஓகே அன்மார்க்ஸ் த மயோசின் பைண்டிங் சைட்ஸை. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மயோசின் ப்ளஸ் ஏடிபி ப்ளஸ் பை வந்து எனர்ஜைஸ்டு மயோசின் ஆகிடும். ஸோ மயோசின் பைண்டிங் டு த ஆக்டின். நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் பிரிட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் மயோசின் புல் ஆக்டின். ஓகேவா? அதுக்கப்புறம் ஏடிபி ரிலீஸ் ஃப்ரம் மயோசின். ஸோ நியூ ஏடிபி இதுவாகி பிரேக்கிங் ஆஃப் கிராஸ் பிரிட்ஜ். மறுபடியும் வந்து ஏடிபி ஹைட்ரலைஸ் ஆகி சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகினே இருக்கும். இந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஆக்டின், இது வந்து மயோசின். ஸோ ஏடிபி பை. நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டும் வந்து பைண்ட் ஆகிடுச்சா? ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஏடிபி வந்து மயோசின் வந்து புல் ஆக்டின்னு அது பக்கம் இந்த மாதிரி ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு பிரேக்கிங் ஆஃப் கிராஸ் பிரிட்ஜு. மறுபடியும் சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகினே இருக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா இசட்டும் ஐயும் ஷார்ட் ஆகிடும், ஏ வந்து சேமாக இருக்கும். மசில் வந்து ரிலாக்ஸ் ஆச்சுன்னா நார்மல் கண்டிஷனில் தான் இருக்கும் இப்போ போலவே. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமன் ஸ்கெலட்டன் மீசோடர்மல் இன் ஆர்ஜின்ஸ். போன்ஸ் கார்ட்லேஜ். போன் வந்து ஹேண்டும் மேட்ரிக்ஸும் கால்சியம் பாஸ்பேட்டும். கார்ட்லேஜ் வந்து பயபல், குரோமாட்டின், சால்டின், மேட்ரிக்ஸு, ஹயலின், எலாஸ்டிக், ஃபைப்ரஸ். ஓகே ஹியூமன் ஸ்கெலட்டன் வந்து 206 போன்ஸ் இருக்குது. ஆக்சியல், அப்பண்டிகுலர். ஆக்சியல்னா நம்மளோட ஸ்கல்லும் நெக்ஸ்ட்டு அந்த ரிப்ஸு ஸ்டெர்னம் அது வெர்டபிள் காலம். நெக்ஸ்ட் அப்பண்டிகுலர்னா 4 லிப்ஸு, ஹின் லிம்ஸு, பெக்டோரல், பெல்விக்கு. ஓகே ஸோ ஆக்சியல் வந்து 80, அப்பண்டிகுலர் வந்து 126. அதில் வந்து பெக்டோரல் 4, பெல்விக் 2, லிம்ஸ் 4 லிம்பு, ஹின் லிம்பு 60. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சியல் வந்து 80, ஸ்கல் 29, வெர்டபிள் காலம் 26, 9 6, ஸ்டெர்னம் 1 தான் இருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் ரிப்ஸு வந்து 12 பேர்ஸ் 24, ஸ்கல் 29. பட் அதுக்கப்புறம் கிரானியல் 8, ஃபேஷியல் 14, ஆடிட்டரி 6, ஹயார்ட் வந்து 1 போனு. அது வந்து பேஸ் ஆஃப் பக்கல் கேவிட்டியில் வந்து இருக்கும், யூ ஷேப்பில் இருக்கும். ஆனால் நாட் அட்டாச் டு எனி அதர் போன்ஸு. ஓகே ரிப்பில் வந்து ட்ரூ ரிப்பு, ஃபால்ஸ் ரிப்பு, 14 ரிப்ஸ் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ட்ரூ ரிப்ஸ் வந்து 7 ரிப்ஸ் இருக்கும். அது வந்து டைரக்ட்லி கனெக்டட் டு த ஸ்டெர்னம். ஆனால் ஃபால்ஸ் ரிப் வந்து 8, 9, 10th அது வந்து நாட் டைரக்ட்லி கனெக்டட் டு த ஸ்டெர்னம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங் வந்து 11th to 12th பேர் அது வந்து ஃப்ளோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கல்லில் வந்து கிரானியல் போன்ஸ் வந்து 8 இருக்கும், ஃபேஷியல் போன் வந்து 14 இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இயர் ஆசிக்கல்ஸ் வந்து சிம், ஸ்டேப்ஸு, இன்கஸ், மேலஸ். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஹயார்ட் வந்து சிங்கிள் யூ ஷேப்டு போன் ப்ரெசன்ட் பேஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டி. ஓகே நெக்ஸ்ட்டு வெர்டபிள் காலம் வந்து 26 போன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து போன்ஸ் ஆஃப் வெர்டபிள் காலம் வந்து போன்ஸ் வந்து சிடி, எல்எஸ்சி. ஸோ செர்விக்கல், தொராசிஸ், லும்பார், சாக்ரல், காக்சிகல். ஸோ செர்விக்கல் வந்து 7 இருக்கும். தொராசிஸ் வந்து இது நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபஸ்ட்டே, C1 2 C7. இது வந்து
1 to T12. நெக்ஸ்ட்டு லும்பார் வந்து L1 to L5. நெக்ஸ்ட்டு சாக்ரல் வந்து 5 ஃபியூஸ்டு 1, இது வந்து 4 ஃபியூஸ்டு 1. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வெர்டிப்ரே இந்த அட்லஸ் இட் ஆர்டிகுலேட்ஸ் வித் த ஆக்சிபிட்டல் காண்டலிசிஸ். இது உங்களுக்கு இப்போ வச்சிங்கல்ல அதை தான் சொல்கிறாங்க இங்கே. இது வந்து என்ன பண்ணுறதுன்னா ப்ரொடெக்ட் த ஸ்பைனல் கார்டு, நெக்ஸ்ட்டு சப்போர்ட் த ஹெட்டு, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எதில் அட்டாச் ஆகிருக்குன்னா ரிப்ஸ்லையும், நெக்ஸ்ட்டு மஸ்குலேட்டர் ஆஃப் த பேக் சைடு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெர்னம், அது வந்து ஒரு ஃப்ளாட் போனு, மிட்லைன் ஆஃப் தொராக்ஸு. ஓகே. நெக்ஸ்ட் ரிப்ஸ், அதில் வந்து 12 பேர்ஸ் இருக்கும், அது பச்சாச்சு. அது வந்து இது இம்பார்ட்டண்ட்டு. இட் ஹேஸ் 2 ஆர்டிகுலேஷன் சர்ஃபேஸ் ஆன் இட்ஸ் டார்சல் எண்ட், ஹென்ஸ் இஸ் கால் பைசெஃபாலிக்ஸு. ஓகேவா? ஸோ பேர்னா பைசெஃபாலிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்கேஜ்னா அது வந்து தொராசி, ரிப்கேஜ்னா வெட்டபல் காலம் ப்ளஸ் ஸ்டெர்னம் ப்ளஸ் ரிப் இஸ் ஈக்குவல் டு ரிப்கேஜ். ஓகேவா? இதுதான் வந்து ரிப்கேஜோடைய இது. ஸோ ட்ரூ ரிப்ஸ்னால் 1 to 7, ஃபால்ஸ் ரிப்பு 8, 9, 10. ஆனால் அது வந்து அதுவாக கனெக்ட் ஆகுது, இதெல்லாம் சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்கும். லெவல் 12 வந்து ஃப்ளோட் ஆகிருக்கும். ஓகே. இப்போ நம்ம வந்து அப்பண்டிகுலர் ஸ்கெலட்டன் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து லிம்ஸில் வந்து 4 லிம்ஸு ஹிண்ட் லிம்ஸ்னு இருக்குல்ல, அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பெக்டோரல் கிரலில் ஸ்கெப்புலாவும் கிளாவிக்கலும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து கிளாவிக்கல், இதுதான் வந்து கிளாவிக்கல் ஸ்டார்டிங்லேயே இருக்கும். ஸோ கிளாவிக்கல் பக்கத்தில் ஒரு இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் போன் இருக்குல்ல, அது வந்து அக்ரோமியம். ஓகேவா? அது கீழே ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குல்ல கேவிட்டி, அது வந்து கிளினாட் கிளாவிட்டி. அதான் வந்து இதுக்குமான ஷோல்டர் ஜாயிண்ட்டு. ஓகேவா? இதான் வந்து ஸ்கேப்புலா, இது வந்து ஃப்ளாட்டு ட்ரையாங்கிள் ஷேப்டு. ஸோ இதில் வந்து எதில் அட்டாச் ஆகிருக்குன்னா செகண்ட்லேயும் 7th ரிப்லேயும் அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கிளாவிக்கலை வந்து காலர் போனு, கிளாவிக்கல்ல வந்து காலர் போன் இல்லைனா பியூட்டி போன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பெல்விக் கிரிடல். ஸோ பெல்விக் கிரிடல் வந்து இது வந்து இலியம், இது வந்து பூபிஸ், இது வந்து அசிட்டாபுலம் ஹிப் ஜாயிண்ட். ஓகேவா? இதுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து ஹிப் ஜாயிண்ட் அசிட்டாபுலம். நெக்ஸ்ட்டு இது வந்து இஷியம். ஓகேவா? இது நடுவில் இருக்கிற சென்டரில் அது வந்து பியூபிஸ் சைனாப்சிஸ், அது வந்து ஃபைப்ரஸ் கார்ட்லேஜ், 5+ கார்ட்லேஜினஸ். ஓகே. ஸோ லாங் போன் வந்து ஃபீமர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நடுவில் இருக்குல்ல அது வந்து பட்டேலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து டிபியா, இந்த மாதிரி இருக்கிற டிபியா. சைட்டில் வந்து இருக்குல்ல அது வந்து ஃபிபுலா. ஓகேவா? சைடில் இருக்கிறது ஃபிபுலா. நெக்ஸ்ட்டு வந்து அந்த இதில் இருக்குல்ல டார்சல்ஸ், இது நீல இருக்கிறது. அதுக்கப்புறம் மெட்டாடார்சல்ஸ் இது, அதுக்கப்புறம் பெலஞ்சஸ், டார்சல், மெட்டாடார்சல், பெலஞ்சஸ். ஓகே. அதே மாதிரி தான் நம்ம ஹேண்ட்லேயும் அது வந்து ஃபஸ்ட்டில் இருக்குல்ல மணிக்கட்டை கார்பல், அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற ஃபிங்கர்ஸ் மெட்டாகார்பல்ஸ், லாஸ்ட்டில் வந்து பெலஞ்சஸ். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்னா அதில் வந்து நாட் அலோ மூமெண்ட்டு, அது வந்து ஃபைப்ரஸ்ஸு சைனார் அர்த்ரோசிஸ்ஸு. ஓகேவா? ஃபைப்ரஸ் சைனா அர்த்ரோசிஸ்ஸு டு நாட் அலோ எனி மூமெண்ட். ஓகேவா? ஸோ ஃபைப்ரஸ்ஸு ஃப்ளாட் ஸ்கல் போன்ஸு. நெக்ஸ்ட்டு இது டு ஃபார்ம் கிரானியம். ஓகே. 3 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டு நாட் அலோ மூமெண்ட்டு, இது வந்து ஃப்ளாட் ஸ்கல் போனில் இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சைனார்த்ரோசிஸ்ஸு கிரானியம். ஓகே. கார்ட்லேஜஸ் வந்து இது வந்து அம்பியாத்ரோசிஸ். ஓகேவா? காரு அம்பிகா, ஸோ அம்பியாத்ரோசிஸ். ஓகே. இது வந்து லிமிட்டட் மூமெண்ட் தான் இதில் இருக்கும். ஓகேவா? இது வந்து இது கேட்டிருக்காங்க கொஸ்டின் நீட்டில். நெக்ஸ்ட்டு வந்து சைனோவியல் ஜாயிண்ட் வந்து டைஅத்ரோசிஸ், டை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அலோ கன்சிடரபிள் மூமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்ப்ஸ் இன் லோக்கோமோஷன் அண்ட் மெனி அதர் மூமெண்ட்ஸ். ஓகேவா? இதில் வந்து சில கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ பால் அண்ட் சாக்கெட் வந்து பிட்வீன் ஹியூமரஸ் அண்ட் பெக்டோரல் கிரிடல். ஸோ ஹிஞ்சு வந்து நீ ஜாயிண்ட்டு, பீவியாட் வந்து அட்லஸ் அண்ட் ஆக்சிஸு, கிளைண்டிங் வந்து ஹேண்டு கார்பல், சேடல் வந்து நம்ம தம்பு இருக்குல்ல, தம்பு ரொட்டேட் பண்ணுறோம்ல, பிட்வீன் கார்பல் அண்டு மெட்டாகார்பல் ஆஃப் தம்பு. ஓகேவா? ஈஸி தான். பால் சாக்கெட் வந்து ஹியூமரஸ்லேயும் பெக்டோரல் கிரிடல்லையும் இருக்கும். ஹிஞ்சு வந்து நீ, பீவியட் அட்லஸ் ஆக்சிஸு, கிளைண்டிங் வந்து ஹேண்டு கார்பல், சேடல் வந்து பிட்வீன் கார்பல் அண்ட் மெட்டாகார்பல் தம்பு. ஓகே. டிசார்டர் ஆஃப் மஸ்குலர் அண்ட் ஸ்கெலட்டல் சிஸ்டம். மயஸ்தீனியா கிராவிஸ் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். அது அஃபெக்ட் பண்ணுறதுனா நம்மளுடைய நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் அஃபெக்ட் பண்ணுறது. இதனால் நமக்கு வந்து மயக்கம், டயர்ட்னஸ், பேரலைசிஸ்லாம் ஆகுது. நெக்ஸ்ட் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிஸ்னா அது ஒரு ஜெனடிக் டிசார்டர். டெட்டானினா ரேபிட் ஸ்பாசம். ஸோ அதில் வந்து லோ கால்சியம் இருக்குது. நீட் கொஷின் இது. இதில் வந்து லோ கால்சியம் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து அடித்ரித்திஸு. ஸோ
அத்ரிட்டிஸு, இதில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸு, இது வந்து டிசீஸ் வந்து ஓல்ட் ஏஜ்க்கு நடக்கும். நெக்ஸ்ட் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து டீஜெனரேட்டிவ் டிசீஸு, இதில் வந்து ரிசல்ட்டிங் வந்து க்ரோனிக் பெயின் இருக்கும். ஓகேவா, இது வந்து டீஜெனரேட்டிவ் டிசீஸு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸு. ஓகேவா, ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸு, இதில் வந்து ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். அஃபெக்டட் பார்ட்ஸ் ஆஃப் பாடி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்டியோபோரோசிஸு. போரோசிஸ்னாலே டிக்ரீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிக்ரீஸு போன் மாஸ். நெக்ஸ்ட் ஈஸ்ட்ரோஜன், இது ஏஜ் ரிலேட்டட் டிசார்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு காட் வந்தாலே லாஸ்ட்டில் டி ஞாபகம் வச்சுங்க. டி வந்து ஐயை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸு, அக்குமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட், இது வந்து ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயு. ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸு, அக்குமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட்ஸு. ஓகேவா, ஸோ இதில் இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் மயஸ்தீனியா கிரேவிஸும் ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஓகேவா, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.